ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் உமா. ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்கக்கூடியது 12th எக்கனாமிக்ஸ் லெசனான லெசன் 10 சுற்றுச்சூழல் பொருளியல் தான். இந்த கிளாஸ் ஃபுல்லாவே நம்ம தெளிவா பார்க்க போறோம். கதையோட்டமா தான் இருக்கும். நீங்க ஃபுல்லாவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சுற்றுச்சூழல்லாம் நமக்கு தெரியும், நம்மளை சுத்தி இருக்கிறது. பொருளியல் அப்படின்னா என்னது? உற்பத்தி, நுகர்வு, பணம், இந்த வகையான சார்ந்தது தான் பாத்தீங்கன்னா பொருளியல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக ரெண்டையும் நம்ம சேர்த்து படிக்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும், அது போக இந்த பாடம் அப்படிங்கிறது உங்களுக்கு பொருளாதாரத்துல மட்டும் இல்லாம சயின்ஸ்லயும் கவர் ஆகும். அப்ப அது எப்படி கவர் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவா பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ஒரு பெரிய கம்பெனியோட முதலாளின்னு நினைச்சுக்கோங்களேன். உங்க கம்பெனி நிறைய லாபம் சம்பாதிக்குது. உங்க கம்பெனில இருந்து வெளிவரக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே ஆத்துல கலக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஆறு என்ன ஆகும்? அசுத்தமாகும். அதே மாதிரி உங்க கம்பெனில இருந்து வரக்கூடிய புகை அப்படிங்கிறது வெளியே வந்துச்சு அப்படின்னா காற்று மாசுபாடு அடையும். இப்ப லாபத்தால நீங்க சம்பாதிச்ச அந்த பணம் உங்களுக்கு சந்தோஷத்தை தருமா, இல்ல அந்த பணத்தை வச்சு சுத்தமான காத்து தான் நம்மளால வாங்க முடியுமா? இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? சோ இதை பத்தி எல்லாம் படிக்க போறதுதான் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சுற்றுச்சூழல் பொருளியல் அப்படிங்கிற லெசன். நான் சொன்னதே தான், இது உங்களுக்கு சயின்ஸ்லயும் கவர் ஆகும், எக்கனாமிக்ஸ்லயும் கவர் ஆகும். சோ ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. ஓகேவா? சோ தெளிவா கவனிங்க. இப்ப ரெண்டுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கலாம். நார்மலா எக்கனாமிக்ஸ் அப்படின்னாலே உற்பத்தி, நுகர்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பணம் சார்ந்தது, உற்பத்தி சார்ந்தது, நுகர்வு சார்ந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த ரெண்டுக்கும் மூலப்பொருள் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இயற்கை கிட்டதான் இருந்து வருது. அப்ப மூலப்பொருள் யார் கொடுக்குறா அப்படின்னா மரம், தாதுக்கள், நிலத்தடி நீர், இதுக்கு எல்லாமே இயற்கை தான் சப்ளையர். கரெக்டா? அப்ப அதுக்கப்புறம் நம்ம இப்ப உற்பத்தி பண்றோம், நுகர்வு பண்றோம், இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கழிவுகள் வெளியேற்றப்படும் இல்லையா? அந்த கழிவு எங்க போய் சேரும் அப்படின்னா நம்ம தூக்கி போடுற குப்பையாகட்டும், தொழிற்சாலை புகையாகட்டும், இது எல்லாத்தையும் எது உள்வாங்குது அப்படின்னா பூமி தான் உள்வாங்குது. அப்ப நமக்கு அந்த மூலப்பொருட்களை கொடுக்கறதும் இயற்கை தான். நம்ம அனுப்பக்கூடிய அந்த கழிவுகளை வாங்குறதும் இயற்கை தான் இல்லையா? சோ அப்ப அதுக்கும் ஒரு தாங்கும் சக்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப பூமி கிட்ட இருந்து தான் வாங்குறோம், பூமிக்கு தான் நம்ம ரிட்டர்ன் அனுப்புறோம். அப்படிங்கும் போது அதுக்குன்னு ஒரு தாங்கும் திறன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை தண்ணியில அதை நினைச்சு வச்சீங்க, அதுக்கு மேல தண்ணி ஊத்திட்டே இருக்கீங்க அப்படின்னா அது ஃபில் ஆகுற வரைக்கும் தான் தண்ணி அது உறிஞ்சும். ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஊத்தக்கூடிய தண்ணி எல்லாமே என்ன ஆகும்? வெளியே கசிஞ்சிட்டு வரும் இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே கொடுக்கறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான். அதுக்கு மேல நம்ம அதிகமா கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதை என்ன ஆகும்? அதனால எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். ஏன்னா அதனால உங்களுக்கு அந்த எல்லா இடத்துலயும் மாசுபாடு நடக்கும், எல்லா இடத்துலயுமே அந்த உற்பத்தி அப்படிங்கிறது குறையும். அதனால அங்கிருந்து வரக்கூடிய அந்த உற்பத்தி, நுகர்வு குறைஞ்சு எக்கனாமிக்ஸ் அப்படியே டவுன் ஆயிட்டே போகும். இதைதான் நம்ம சந்தை தோல்வி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இதெல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போம். சோ இதுதான், அதாவது சுற்றுச்சூழல் பொறுத்து தான் நம்ம பொருளியல் இருக்கு. சுற்றுச்சூழல் கரெக்டா இருக்கு, நல்லா இருக்கு, மேம்பாடு அடையுது, நிலைத்தன்மையா இருக்கு அப்படின்னா பொருளியல் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே போகும். அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிச்சுட்டே போகும் இல்லையா? சோ இதை பத்தி தான் பார்க்க போறோம். பாருங்க, எப்பயுமே 11th 12th பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல கொடுத்துருக்க கண்டென்ட் அதை யாரு சொன்னாங்க அப்படிங்கிற அந்த கூற்று அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சுற்றுச்சூழல் சிக்கல் அப்படிங்கிறது உண்மையாகவே சமுதாய சிக்கல். சோ சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாப்பா வச்சிருக்கணும், நல்ல தரமா வச்சிருக்கணும். அது அப்படிங்கிறது அதோட சிக்கல். அதுல ஏதாவது பிரச்சனை நடக்குது அப்படின்னா அது கண்டிப்பா யாரோட சிக்கல் தான்? அந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தோட சிக்கல் தான். அது மரமாகட்டும், விலங்குகளாகட்டும், பறவைகளாகட்டும், இல்ல மனிதர்களாகட்டும், எல்லாத்துக்குமே அது சிக்கல் தான். இது பாத்தீங்க அப்படின்னா யார்கிட்ட இருந்து துவங்குது அப்படின்னா மக்கள் கிட்ட இருந்து தான் துவங்குது. ஏன்னா நம்ம தான் என்ன பண்றோம்? அதை மாசுபடுத்துறோம். இயற்கையாவே ஒரு சில மாசுபாடுகள் நடக்கும், இருந்தாலுமே அதை விட நம்ம அதிகமா பண்றோம் இல்லையா? அப்ப நம்ம கிட்ட இருந்து தான் துவங்குது. அப்ப நம்ம தான் அதனால பாதிக்கப்படுவோம், மக்கள் தான் முடிவுல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா சார் எட்மண்ட் ஹிலாரி அப்படிங்கிறவர் தான் சொல்றாரு. ஓகேவா? சோ சுற்றுச்சூழல் சிக்கல் உண்மையாகவே சமுதாய சிக்கல். அவைகளின் துவக்கத்திற்கு மக்களே காரணமாகும், முடிவில் பாதிக்கப்படுவதும் மக்களே தான். நம்மளே தான் அதை நம்ம தலையில நம்மளே மண்ணு வாரி போடுற மாதிரிதான். ஓகேவா? சோ நம்மளே தான் அதை ஆரம்பிக்கிறோம், நமக்கே தான் அது பாதிப்பும் இருக்கு. ஓகேவா? சுற்றுச்சூழல் பொருளியல் அப்படிங்கிறது பாருங்க, மனிதனோட பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் இயற்கை சூழலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை பத்தி படிக்கக்கூடிய ஒரு இயல் தான் சுற்றுச்சூழல் பொருளியல். நான் சொன்னேன் இல்லையா, பொருளாதார நடவடிக்கை அப்படிங்கிறது இயற்கை சூழல் வச்சுதான் நம்ம எடுக்கிறோம். அப்ப அது ரெண்டுக்குமான தொடர்பை பத்தி படிக்கிறது தான் சுற்றுச்சூழல் பொருளியல் அப்படிங்கிறது. இயற்கை வளங்களை சிறந்த முறையில பயன்படுத்தி அதோட பயன்களை நம்ம வாங்கிக்கணும் அப்படிங்கிறது தான், அதை பத்தி படிக்கிறது தான்
சுற்றுச்சூழல் பொருளியல். அதுக்கப்புறம் பாருங்க, சுற்றுச்சூழல் அப்படின்னா என்ன அப்படின்னா சுற்றி இருப்பவைகள் தான். ஓகேவா? ஸோ நம்மளை சுத்தி என்ன இருக்கோ அதை தான் என்விரானியா அப்படின்னு பிரெஞ்சு சொல்ல இருந்து தோன்றியதுதான் பாத்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழல். அப்ப என்விரானியா அப்படிங்கிறது என்னது, என்ன சொல்? பிரெஞ்சு சொல். அதை தான் என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, சுற்றுச்சூழல். அப்ப அந்த பிரெஞ்சு சொல்ல இருந்து தான் வந்தது சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க, சுற்றுப்புற சூழலோட சிக்கல்கள் அப்படிங்கிறது கொள்கைகளோட நிதி தாக்கத்தை பத்தி ஆராயக்கூடிய பொருளியலோட ஒரு பகுதி தான் சுற்றுச்சூழல் பொருளாதாரம். ஸோ சூழலோட சிக்கல்கள், கொள்கைகளோட நிதி தாக்கங்களை பற்றி ஆராயக்கூடிய பொருளியலோட ஒரு பகுதி தான் சுற்றுச்சூழல் பொருளாதாரம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பொருளாதார கொள்கைகள் தென் இயற்கை சூழல், இதை ரெண்டோட தொடர்பை பத்தி படிக்கிறது தான் சுற்றுச்சூழல் பொருளாதாரம். தென் சூழல் அமைப்பு, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், உயிர் அற்றவைகள், இது ரெண்டும் சேர்ந்ததுதான் சூழல் அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? சூழல் அமைப்புனா என்ன? ஒரு குறிப்பிட்ட பகுதியில இருக்கக்கூடிய உயிரினங்கள், உயிர் அற்றவைகள். உயிர் அற்றவைகள்னு எதை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா தட்பவெப்பநிலை, பூமி, மண், வளிமண்டலம், பருவநிலை, காடுகள், இதை பத்தி எல்லாம் சொல்றதுதான் உயிர் அற்றவை. உயிரினங்கள்னா என்ன? நார்மலா உயிர் இருக்க எல்லாமே உயிரினங்கள் தான் இல்லையா? சோ அப்ப அது பாத்தீங்கன்னா ரெண்டை பத்தி சொல்றதுதான், ரெண்டுக்குமான தொடர்பை சொல்றதுதான் சுற்றுச்சூழல் அமைப்பு அப்படின்னு சொல்றோம். சுற்றுச்சூழல் அமைப்பு அப்படிங்கிறது உயிர்கோளத்தோட அடிப்படை. ஓகேவா? இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, பொருளாதாரத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் என்ன இணைப்பு அப்படின்னா சமூக, அரசியல், அறிவியல், தத்துவ பொருளாதார அமைப்பு முறைகள் மனித வாழ்வை தீர்மானிக்குது. இது இருக்கு இல்லையா, சமூகம், அரசியல், அறிவியல், தத்துவம், பொருளாதார அமைப்பு முறை, இது எல்லாம் தான் மனித வாழ்வை தீர்மானிக்குது. அது போக பொருளாதாரத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பை ஆலன் நீஸ் RVIS அப்படிங்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா பொருள்சார் சமநிலை அணுகுமுறையை வகுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆலன் நீஸ் RVIS அப்படிங்கிறவங்க பொருள்சார் சமநிலை அணுகுமுறையை வகுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ இந்த இமேஜ் பார்த்துக்கோங்களேன். இப்ப மூலப்பொருட்களை நம்ம என்ன பண்றோம்? உற்பத்தி செய்யறோம். உற்பத்தியாளர்கள் வச்சு உற்பத்தி செய்யறோம். அப்ப என்ன வருது அப்படின்னா பண்டங்கள் வருது. அந்த பண்டங்களை நுகர்வோர் வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ உற்பத்தி செய்யும் போது கழிவுகள் வரும். அந்த கழிவுகளை சுத்திகரிச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய சுத்திகரிக்கப்படாத மறுபடியும் சுத்திகரிக்க முடியாத கழிவுகள் எல்லாமே வெளியேற்றுறாங்க. அதே மாதிரி இப்ப பண்டங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் நுகர்வோர் பண்டங்கள் வாங்குறாங்க. அதை யூஸ் பண்ணிட்டு அதோட கழிவுகள் இருக்கு இல்லையா, அதை வெளியேற்றுறாங்க. அப்படி வெளியேற்றும் போது கழிவுகளை ஒரு சில கழிவுகள் சுத்திகரிக்கலாம். அப்படி சுத்திகரிச்சு வர்றதை நம்ம ரீயூஸ் பண்ணி மறுபடியும் அதை உற்பத்தியாளர்கிட்ட கொடுத்து பண்டங்கள் தயாரிக்கலாம். இல்ல அது அதாவது சுத்திகரிக்க முடியாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வெளியேற்றம் பண்ணிடுவோம். இதுதான் பாத்தீங்கன்னா பொருள்சார் சமநிலை அணுகுமுறை அப்படின்னு சொல்றோம். பட் அது என்ன அப்படிங்கிறத பின்னாடி சொல்றேன். பாருங்க, உற்பத்தி முறைக்கும் உள்நுழையும் எந்த ஒன்றும் பிறகு வெளியேறித்தான் ஆக வேண்டும். அதாவது உற்பத்தி முறை இருக்கு இல்லையா, சோ இங்க இருக்கு இல்லையா உற்பத்தி நுழையுது இல்லையா, அந்த நுழையக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலுமே அது வெளியேறிதான் ஆகணும் அப்படிங்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா இயற்பியலோட பொருள் மற்றும் ஆற்றல் பாதுகாப்பிற்கான வெப்ப இயக்கவியல் முதல் விதி. அதாவது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது அந்த விதி அதை தான் சொல்லுது. உற்பத்தி முறைக்குள்ள நுழையக்கூடிய எந்த ஒண்ணுமே வெளியேறித்தான் ஆகணும். ஒரு இன்புட் வருது அப்படின்னா, அதாவது ஒரு இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான அவுட்புட் அப்படிங்கிறது வெளியேறிதான் ஆகணும் அப்படிங்கிறது தான் அந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இருக்கு இல்லையா, அதோட விதி. ஓகேவா? இந்த விதியை ஆதாரமா வச்சுதான் சுற்றுச்சூழலுக்கும் பொருளாதாரத்துக்குமான தொடர்பை விளக்குவது அப்படிங்கிறது தான் பொருள்சார் சமநிலை அணுகுமுறை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதை தான் நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா. என்னதான் நம்ம மூலப்பொருளை வச்சு உற்பத்தி செஞ்சாலுமே அது பண்டங்களா மாறினாலுமே அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணாலுமே மீதி இருக்கக்கூடிய கழிவுகள் அப்படிங்கிறது வெளியேறித்தான் ஆகும். அப்ப எந்த ஒரு மூலப்பொருள் உள்ள போனாலுமே உற்பத்திக்காக போனாலுமே கண்டிப்பா அது வெளியேறிதான் ஆகணும். அப்படிங்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா என்னது உங்களுக்கு பொருள்சார் சமநிலை அணுகுமுறை அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்து பாருங்க, இயற்கை உலகிலிருந்து பெறப்படும் மூலப்பொருட்களும் சக்தியும். இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம அங்க முன்னாடி பார்த்தது மூலப்பொருட்கள் கொடுக்குறோம் இல்லையா, அந்த பொருட்கள் தான் இது. அதுக்கப்புறம் இங்க பொருளாதார நடவடிக்கையில உற்பத்தியில பணிகள் வருது இல்லையா, சோ அதுல இருக்கக்கூடிய அந்த மொத்தத்துல இருந்து அவங்க என்ன பண்றாங்க, மொத்தமா வரக்கூடிய கழிவுகளை கழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மறுசுழற்சி செஞ்சு வர்றது இல்லையா, சுத்திகரிச்சு வரக்கூடிய அந்த விஷயத்த கூட்டிடுறாங்க.
ஓகேவா? ஸோ உற்பத்தி மூலப்பொருட்கள் உள்ள வருது, உற்பத்தி செய்யறாங்க, அந்த மொத்த உற்பத்தியில இருந்து கழிவுகளை கழிக்கிறாங்க, கூடவே சுத்திகரிக்கப்பட்ட கழிவுகளை கூட்டிக்கிறாங்க. ஏன்னா அது மறுபடியும் மறுசுழற்சி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அதனால அதை கூட்டிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்னா, அதுக்கப்புறம் வரக்கூடியது மொத்தமா அந்த இயற்கையில வெளியே வரணும் இல்லையா, அந்த கழிவுகள் தான் அதுக்கப்புறம் வருது. ஏன்னா மொத்தத்துல இருந்து நம்ம கழிவுகளை கழிச்சு தென் வந்து மறுசுழற்சி செஞ்சதை கூட்டணும் அப்படின்னா மீதி இருக்கக்கூடியது என்னவாதான் வரும், உங்களுக்கு அந்த வெளியேற்றக்கூடிய கழிவுகளா தான் வரும். அது என்ன பண்ணுவோம், நம்ம இயற்கையிலேயே மறுபடியும் கொடுத்துருவோம். ஓகேவா? அடுத்து இது அதே தான் பாருங்க, மூலப்பண்டங்கள் வருது, தென் அதுக்கப்புறம் அது உற்பத்தி துறைக்கு போகுது, தென் அது வந்ததுக்கு அப்புறம் நுகர்வு துறைக்கு போகுது, தென் அதுக்கப்புறம் அதோட உள்ளீடும் வெளியீடும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ உற்பத்திக்காக நம்ம கொடுக்குறோம் இல்லையா உள்ளீடு, கண்டிப்பா என்ன இதான் ஆகும், வெளியீடு அந்த இது வந்து வெளியே போய்தான் ஆகும் அப்படிங்கிறது தான் சமநிலை பண்பு. அடுத்து பாருங்க, சுற்றுச்சூழல் பண்டங்கள். சுற்றுச்சூழல் பண்டங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, அங்காடி இட, அதாவது கடையில வைக்காத, கடையில வந்து வச்சு விற்க முடியாத பொருட்கள் தான் சுற்றுச்சூழல் பண்டங்கள் அப்படின்னு சொல்றோம். என்னென்ன? ஃபார் எக்ஸாம்பிள் தூய்மை காற்று, பசுமையான போக்குவரத்து உட்கட்டமைப்பு, பொது பூங்காக்கள், ஆறுகள், மலைகள், பசுமை வழிகள், அதுக்கப்புறம் கடற்கரை, இந்த மாதிரி இருக்கக்கூடியது அங்காடியில் நம்ம வச்சு விற்க முடியாத இயற்கை பண்டங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் பண்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சுற்றுச்சூழல் தரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் பண்புகளோட தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ சுற்றுச்சூழல் பண்புகளோட தொகுப்பு தான் சுற்றுச்சூழல் தரம். அந்த பண்புகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றையும் அளக்கிறதுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு அளப்போம் இல்லையா, அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறியீட்டெண் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த பண்புகள் ஒவ்வொன்றும் எவ்வளோ அளவு இருக்கணும் அப்படிங்கிற அந்த தொகுப்பை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா குறியீட்டெண் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தரம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவும் நிர்ணயிக்கப்படலாம், இல்ல ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையோட அடிப்படையிலையும் நிர்ணயிக்கப்படலாம். அதுதான் வந்து சுற்றுச்சூழல் தரம் அப்படின்னு சொல்றோம். பொதுவாகவும் இருக்கலாம், ஜெனரலாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சில குறிப்பிட்ட பகுதிக்கு வந்து அதை நிர்ணயிக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா புற விளைவுகளும் சுற்றுச்சூழலும். இப்ப புற விளைவுகள் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா, ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் பண்ற தப்புக்கு இன்னொருத்தர் தண்டனை அனுபவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் நம்ம புற விளைவு அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி ஆத்துல சாயக்கழிவை விடுது அப்படின்னா அது அவங்களுக்கு லாபம் தான், பட் இருந்தாலுமே அந்த தண்ணியை குடிச்சு வர்ற ஊர் மக்களுக்கு உடம்பு முடியாம போகுது இல்லையா, நஷ்டம் யாருக்கு, மக்களுக்கு தான். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தங்க பண்ற தப்பு இன்னொருத்தங்க அதுக்கான தண்டனையை அனுபவிக்கிறாங்க, இதைதான் நம்ம புற விளைவு அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து நேர்மறை எதிர்மறை அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். நேர்மறை அப்படின்னா அதனால அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும், எதிர்மறை அப்படின்னா அதனால அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இததான் வந்து நேர்மறை எதிர்மறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, புற விளைவு அல்லது மிகை வழிதல் விளைவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தவங்களோட நுகர்ச்சி இல்லைன்னா உற்பத்தி, வாங்கறது இல்லைன்னா உற்பத்தி செய்யறது, இது வந்து சம்பந்தமே இல்லாம மூணாவது இன்னொருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த உற்பத்தி இல்லைன்னா நுகர்ச்சியை பாதிக்கக்கூடியதுதான். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு விஷயம் ஒருத்தங்க பண்ற தப்பு இன்னொருத்தங்களை அதுக்கு சம்பந்தமே இல்லாம இன்னொருத்தங்களை பாதிக்கிறது தான் புற விளைவுன்னு சொல்றோம். இதை வந்து நம்ம நுகர்ச்சியை வச்சும் சொல்லலாம், உற்பத்தி வச்சும் சொல்லலாம். நுகர்ச்சி வச்சு ஒருத்தவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அதை நுகர்ச்சின்னு சொல்லுவோம். அதே வந்து உற்பத்தி வச்சு வந்தாலும் அதை வந்து உற்பத்தி புற விளைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல சாதகமும் இருக்கு பாதகமும் இருக்கு, நம்ம பின்னாடி அதை பார்ப்போம். ஓகேவா? பண்டங்கள் பணிகளை உற்பத்தி செய்யறது இல்லைன்னா நுகர்வு செய்யும் போது சரியான இழப்பீடு வழங்கப்படாம மூணாவது தரப்பினர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை தான் புற விளைவு அப்படின்னு சொல்றோம். புற விளைவோட வகைகள் பாருங்க, நுகர்ச்சியில 2 இருக்கும், உற்பத்தியில 2 இருக்கும். நுகர்ச்சியில பாத்தீங்கன்னா நேர்மறை புற விளைவு, எதிர்மறை புற விளைவுன்னு 2 இருக்கும். நேர்மறை அப்படின்னா தனியார் பாதுகாப்பு, எல்லாத்துக்குமே பாதுகாப்பு. அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து ஒரு வீதியில முன்னாடியே வீடு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து கேமரா வந்து அவங்களோட பாதுகாப்புக்காக கேமரா செட் பண்ணிருக்காங்க, ஃபுல்லாவே எல்லா அந்த ஏரியால இருக்க எல்லாமே கவர் ஆக மாதிரி கேமரா வந்து அவங்களுக்காக செட் பண்ணிருக்காங்க அப்படின்னாலுமே அது அந்த ஏரியால இருக்க எல்லாருக்குமே பாதுகாப்பு தான். இது வந்து என்னது, நேர்மறையானது. இதுவே எதிர்மறையானது அப்படின்னா ஒருத்தவங்க வீட்டுல ஃபங்க்ஷன், அவங்க வந்து ஒரு ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஓகே தான், எவ்வளவு சவுண்ட் வச்சு யூஸ் பண்ணாலுமே அவங்களுக்கு
உங்களுக்கு ஓகே தான், பட் அது பக்கத்துல உங்களுக்கு என்ன ஆகும், டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இல்லையா, அது வந்து எதிர்மறை. இதுவே உற்பத்தி பாத்தீங்க அப்படின்னா நேர்மறையானது பாத்தீங்க அப்படின்னா தேனீ வளர்ப்பு, மகரந்த சேர்க்கை. இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு இடத்துல தேனீ வளர்க்குறாங்க அப்படின்னா பக்கத்திலேயே ஏதோ ஒரு நிலத்துல வந்து பழங்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பழங்களை அறுவடை இது பண்ணிருக்காங்க, அதாவது உற்பத்தி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய தேனி அங்க போய் மகரந்த சேர்க்கை நடந்து என்ன ஆகும், அவங்களுக்கு உற்பத்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும். இது வந்து நேர்மறை. இதுவே எதிர்மறை அப்படின்னா நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த ஆலைகள்ல இருக்கு அப்படின்னா அந்த ஆலைகள்ல இருந்து போகக்கூடிய கழிவு என்ன ஆகுது, காற்றையும் தென் வந்து நிலத்தையும் நீரையும் பாதிக்குது. இதுதான் பாத்தீங்கன்னா எதிர்மறையான விளைவு. ஓகேவா? புற விளைவுகளுக்கு இலக்கணம் கொடுத்துருப்பாங்க பாருங்க. தனி மனிதர்களோட நுகர்ச்சி இல்லைன்னா உற்பத்தி பொருளாதார நடவடிக்கை காரணமா அந்த நடவடிக்கையில நேரடியாவோ அல்லது மறைமுகமாவோ அதுல பங்கு பெறாம இருக்கக்கூடிய இன்னொருத்தங்களுக்கு அது வந்து செலவு இல்லைன்னா பயன் ரெண்டுமே நடக்கலாம். இததான் பாத்தீங்கன்னா புற விளைவுகள் அப்படின்னு சொல்றோம். அதாவது நேர்மறையானது நேர்மறையா வந்துச்சுன்னா அது அவங்களுக்கு பலனை கொடுக்கும், எதிர்மறையா வந்துச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு செலவை தான் கொடுக்கும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நேர்கணிய நுகர்ச்சி புற விளைவு. ஸோ இதெல்லாமே நம்ம அங்க பார்த்ததான். இங்க எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் வந்து அங்க எக்ஸாம் ஃபுல்லா டீட்டெயில்டா கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. நேர்கணிய நுகர்ச்சி புற விளைவு அப்படின்னா என்னது, ஒருத்தவங்க வந்து நான் சொன்னதான், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு வீட்டுல அவங்களுக்காக வந்து கேமரா வந்து செட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ஏரியால இருக்க அது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் நேர்கணிய நுகர்ச்சி புற விளைவு. இதே எதிர்மறை நுகர்ச்சி புற விளைவுனா என்ன, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க வீட்டுல ஃபங்க்ஷன், அவங்க வந்து ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஓகே, பட் பக்கத்துல இருக்கவங்களுக்கு அது வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நேர்கணிய உற்பத்தி புற விளைவு அப்படிங்கிறது அந்த தேனி நான் சொன்னேன் இல்லையா, ஸோ தேனி வச்சிருக்காங்க, இன்னொரு இடத்துல பழங்கள் இது வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த தேனி போய் மகரந்த சேர்க்கைக்கு யூஸ் பண்ணி அது வந்து யூஸ் ஆகும். அதுதான் பாத்தீங்க அப்படின்னா நேர்மறை. இதுவே எதிர்மறை அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வந்துடும், எதிர்மறை பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆலையில இருந்து வெளிவரக்கூடிய அந்த புகையாகட்டும் இல்ல வந்து கழிவுகள் ஆகட்டும் ஆத்துல மண்ணுல காத்துல கலக்கிறதால அது வந்து மாசுபாடு அடையும். இதுதான் பாத்தீங்கன்னா எதிர்மறை. ஸோ இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க, காற்று மாசுபடுதல் தொழிற்சாலையில இருந்து உரத்தொழிலால மாசுகள் நடைபெறுது, ஒளி மாசு நடைகிறது, தொழிற்சாலை கழிவுகள் நடக்குது, கெட்டுப்போன மீன் கழிவுகள், மீத்தேன் வாயு வெளியீடு, இது எல்லாமே தான். அடுத்து பாத்தீங்கன்னா மாசுபடுதல். ஸோ சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம படிச்சிட்டோம். சுற்றுச்சூழல் தரம்னா பார்த்தாச்சு. தென் பாத்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சுற்றுச்சூழல் நம்ம வந்து அதை வந்து அதாவது மாசுபடுத்துறதால அதனோட இது பாத்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இது பாத்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் மாசு. இது பாத்தீங்கன்னா மாசு அப்படின்னா என்னது, சுற்றுச்சூழலோட இயற்பியல் வேதியியல் உயிரியல் பண்புகள்ல ஏற்படக்கூடிய தேவையற்ற மாற்றம் தான் மாசு அப்படின்னு சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா காற்று மாசுபடுறது இருக்கு, நீர் மாசுபடுறது இருக்கு, நில மாசுபடுறது இருக்கு, ஒளி மாசுபடுறது இருக்கு, இந்த மாதிரி வகைகள் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை முடிச்சுட்டு நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா அதாவது சுற்றுச்சூழல் பிரச்சனையில 3 முக்கியமான பிரச்சனைகள் இருக்கும். புவி வெப்பமடைதல், பசுமை இல்ல விளைவு, காலநிலை மாற்றம், இது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் நிலையான வளர்ச்சி பத்தி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். பாருங்க, மாசுபடுதல் அப்படிங்கறத பத்தி கொடுத்திருப்பாங்க. தொழிற்சாலையில புகை, திடக்கழிவுகள் இது எல்லாமே என்ன பண்ணுது, காத்தையும் தண்ணீரையும் மாசுபடுத்துது இல்லையா. அதுக்கப்புறம் தோல் பதனிடு தொழிற்சாலைகளால தண்ணீர் மாசுபடுது. ஒண்ணும் இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு தொழிற்சாலையே சொன்னேன் இல்லையா, அந்த தொழிற்சாலையில இருந்து அதாவது ஏதாவது லிக்விட் மாதிரி போகுது, திரவ நிலையில வந்து அந்த கழிவுகள் வெளிவருது அப்படின்னா அது ஆத்துலயோ குளத்துலயோ இந்த மாதிரி கலக்குறாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த தண்ணி அப்படிங்கிறது மாசுபாடு. அப்ப அது நீர் மாசுபாடு. அதுக்கப்புறம் அங்க தொழிற்சாலையில இருந்து புகை வெளியே போகுது அப்படின்னா அந்த புகை என்ன ஆகும், காற்றை மாசுபடுத்தும். அதுக்கப்புறம் அந்த தொழிற்சாலையில திடக்கழிவுகள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திடக்கழிவுகளை எங்க கொண்டு வந்து கொட்டுவாங்க, நிலத்துலதான் கொட்டுவாங்க. அப்ப அந்த நிலம் அப்படிங்கிறது மாசுபடும். மாசுபடுதல்ல பாருங்க, காற்று, நீர், ஒளி, மண் மாசுபடுதல் பத்தி 4 வகையா கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொன்றுமே சொல்லியிருப்பாங்க. ஃபுல்லா எக்ஸாம்பிளோட இருக்கும். அதோட வகைகள் என்னென்ன, எப்படி வந்து அதை கட்டுப்படுத்தலாம், என்ன காரணம் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் காற்று மாசுபடுதல் பாருங்க, சுற்றுச்சூழல் சொத்து, தாவரங்கள், உயிரிகள், மனித இனம் இது எல்லாத்துக்குமே
இடையூறு வழங்குற மாதிரி காற்று மண்டலத்துல திட திரவ இல்லைன்னா காற்று வடிவ பொருட்கள் கலந்திருக்கிறது தான் காற்று மாசுபடுதல் அப்படின்னு சொல்றோம். இது பாத்தீங்கன்னா காற்று மாசு தடுப்பு கட்டுப்படுத்துதல் சட்டம் எந்த சொல்லுது, 1981 காற்று மாசுபடுதல் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு வரையறை கொடுத்திருக்கு. ஓகேவா? சோ காற்று மாசு தடுப்பு கட்டுப்படுத்தல் சட்டம் எந்த வருஷம், 1981. ஸோ அதாவது காற்றுல திட திரவ காற்று வடிவ பொருட்கள் கலந்திருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம், காற்று மாசுபடுதல் அப்படின்னு சொல்றோம். இதுல வகைகள் இருக்கு. உட்புற காற்று மாசு அப்படின்னா மனிதர்கள் வாழக்கூடிய வாழிடத்துல தீங்கு விளைவிக்கக்கூடிய மாசுகள் காற்றுல கலந்திருந்தது அப்படின்னா அததான் நம்ம உட்புற காற்று மாசுபாடு அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வெளிப்புற காற்று மாசுபாடு அப்படின்னா என்ன அப்படின்னா காற்று மண்டலத்திலேயே திட திரவ காற்று வடிவு இருக்கு இல்லையா, அந்த மாசுகள் கலந்திருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், வெளிப்புற காற்று மாசுபாடு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் பாத்தீங்கன்னா தொழிற்சாலையில இருந்து வெளிவர்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வண்டியில இருந்து வெளிவர்றது, இந்த மாதிரி வரக்கூடிய காற்றுகள் எல்லாமே வெளிப்புற காற்று மாசுல இருக்கும். அடுத்து பாருங்க, இதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னா நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். காற்று மாசுபடுறதுக்கு காரணங்கள் என்னென்ன, ஊர்திகள் வெளியிடக்கூடிய புகை, ஓகேவா? சோ வண்டி வெளியிடக்கூடிய புகை, புதை வடிவ எரிபொருளில் மின்சார திட்டங்கள், அதாவது மின்சார திட்டத்துல பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல் டீசல் இது எல்லாமே இருக்கு இல்லையா, அதுல பயன்படுத்தும் போது சல்பர் டை ஆக்சைடாவும் அது வந்து சல்பர் டை ஆக்சைடா வெளியே வந்து சுற்றுச்சூழல் காற்று மண்டலம் இருக்கு இல்லையா அதுல வந்து போய் கலந்து அதுக்கப்புறம் வந்து அந்த காற்றை மாசுபடுத்துது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா அமிலமலை அப்படிங்கிறது ஏற்படுது. அடுத்து தொழிற்சாலை வெளியிடக்கூடிய புகை, அதை நம்ம பார்த்தாச்சு. கட்டட கட்டுமானமும் வேளாண்மை நடவடிக்கையும், அதாவது பழைய கட்டடங்களை இடிக்கிறதால இல்லைன்னா புதிய கட்டடங்கள் கட்டுறதால என்ன ஆகுது, பழைய கட்டடங்கள் இடிக்கிறதால தூசு கிளம்பும், புதிய கட்டடங்கள் கட்டுறதால சிமெண்ட் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே காத்துல கலந்து அது எல்லாமே தூசு பொருளாதான் என்ன ஆகும், காற்றை மாசுபடுத்தும். வேளாண்மை சைடு பாத்தீங்க அப்படின்னா உரம், பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாமே பயன்படுத்துறதால காற்று அப்படிங்கிறது மாசுபாடு அடையும். இயற்கை காரணங்கள் என்னென்ன அப்படின்னா பூமி அதுவே வந்து தன்னைத்தானே என்ன ஆகும், மாசுபடுத்திக்கிட்டு, அதாவது எரிமலை வெடிக்கிறது, காட்டுத்தீ பத்திக்கிறது, தூசு புயல் பறக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களால என்ன ஆகும், இயற்கையாகவே காற்று வந்து மாசுபாடு அடையும். அடுத்து வீட்டு நடவடிக்கைகள், சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய விறகு, கொசுக்கோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல் அவுட், குட் நைட் இந்த மாதிரி இருக்கக்கூடியது, எலிக்கொல்லி, விளக்குகள், அதுக்கப்புறம் நறுமண பொருட்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் என்ன ஆகும், நம்ம வீட்டிலேயே பயன்படுத்தினாலுமே அது எல்லாமே என்ன ஆகுது, காத்துக்கு தான் போகுது. அப்ப அதனால அந்த காற்று அப்படிங்கிறது மாசுபடுது. ஸோ இது எல்லாமே காற்று மாசுபடுதலுக்கான காரணங்கள். அடுத்து விளைவுகள், காற்று மாசுபாடு அடைஞ்சிருச்சுன்னா என்னென்ன விளைவுகள் ஆகும் அப்படின்னா சுவாச கோளாறும் இருதய கோளாறு. நார்மலா காத்து தான் எல்லாருமே சுவாசிக்கிறோம் அப்படிங்கிறதால என்ன ஆகும், சுவாச கோளாறு அப்படிங்கிறது ஏற்படும், மூச்சு திணறல் ஏற்படும், இதய கோளாறு ஏற்படும், புற்றுநோய் வரும். இது எல்லாமே வந்து காற்று மாசுபடுதலால ஏற்படக்கூடிய விளைவுகள். குழந்தைகளுக்கு ஆஸ்துமா, நிமோனியா இந்த மாதிரி நோய்கள் எல்லாமே வரும். அடுத்து புவி வெப்பமயமாகும். காற்று மாசுபாடு அடைஞ்சது அப்படின்னா என்ன ஆகும், புவி வந்து வெப்பமயமாகும். புவி வெப்பமயம் ஆச்சு அப்படின்னா துருவ பகுதியில இருக்கக்கூடிய பனிப்பாறை எல்லாமே உருகி கடல் மட்டம் வந்து அதிகரிக்கும். அப்ப என்ன ஆகும், நிலப்பகுதி அப்படிங்கிறது கடல்ல மூழ்கக்கூடிய அபாயம் வந்து ஏற்படும். அடுத்து அமிலமலை, காற்று மாசுபாடு அடையுது அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் இது எல்லாமே வந்து என்ன ஆகும், காத்துல கலக்கிறதால அமிலமலை அப்படிங்கிறது பெய்யும். அமிலமலை பெஞ்சது அப்படின்னா மனித குலம், விலங்குகள், பறவைகள் இது எல்லாமே, செடி கொடிகள் ஆகட்டும் எல்லாமே பாதிப்புக்கு ஆளாகும். அடுத்து பாத்தீங்கன்னா தூர்ந்து போதல் அப்படின்னா அடர்த்தி அதிகரித்தல் அப்படின்னு சொல்லுவோம். காற்றுல இருக்கக்கூடிய நைட்ரஜன் அந்த மாதிரி அடர்த்தி வந்து அதிகரிக்குது அப்படின்னா அது என்ன ஆகும், நச்சு காற்றா மாறி தாவரங்கள், விலங்குகள், மீன்கள் இது எல்லாமே பெருமளவுல பாதிக்கப்படும், மனிதர்களும் தான். அடுத்து வனவிலங்குகளோட எண்ணிக்கை வந்து குறையுது. அதாவது காற்றுல கலந்திருக்கக்கூடிய நச்சுத்தன்மை என்ன ஆகும், வனவிலங்குகளை அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு இடம் பெயர வைக்கும். அதனால இங்க இருக்கக்கூடிய அந்த வனவிலங்குகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது குறையும். அடுத்து ஓசோன் மண்டலம் பலவீனம் அடையுது. ஸோ அதோட ஓசோன் மண்டலத்தோட அடர்த்தி அப்படிங்கிறது காற்று மாசுபாடு அடைகிறதால என்ன ஆகும், அப்படியே அதோட அடர்த்தி அப்படிங்கிறது கம்மியாகிக்கிட்டே வரும். அப்ப அது வந்து ஓசோன் மண்டலம் வந்து புற ஊதா கதிர்கள் வந்து நம்ம மேல ஸ்ட்ரெயிட்டா படாம இருக்கிறதுக்காக தான் பாதுகாக்குது இல்லையா, அப்ப அது என்ன ஆகும், சூரியன் கிட்ட இருந்து வர்றதை அப்படியே நமக்கு ஸ்ட்ரெயிட்டா அனுப்பிடும். அடுத்து மனித இனம் வந்து சுகாதாரம். மனித இன சுகாதாரம் அப்படிங்கிறது காற்று மாசடைறதால என்ன ஆகும், நோய்கள் வரும், இறப்பு வரும், இது எல்லாமே ஆகும். அப்ப மனித இனத்தோட சுகாதாரம் அப்படிங்கிறது அழிஞ்சுக்கிட்டே வரும். காற்று மாசடைறதால இதய நோய்கள், வாதம், நுரையீரல் சம்பந்தமா ஆஸ்துமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புற்றுநோய், செரிமான மண்டல பாதிப்பு இது எல்லாமே ஏற்படும். அப்ப மனித இனத்தோட சுகாதாரம் அப்படிங்கிறது கெட்டு போயிடும். ஓகேவா? சோ உலக சுகாதார நிறுவனம் WHO என்ன சொல்லுது அப்படின்னா உலக அளவுல ஒவ்வொரு நாளுமே 15 வயசுக்கு உள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் 93% பாத்தீங்க அப்படின்னா மாசுபட்ட காற்றை சுவாசிக்கிறதால உடல்நலம் பாதிக்கப்பட்டு மோசமான இடர்பாடுகளுக்கு உள்ளாகினார்கள் அப்படின்னு
சொல்லுது WHO 1.8 பில்லியன். ஓகேவா? ஸோ 93% அப்படிங்கிறது 1.8 பில்லியன். அடுத்து இப்போ காற்று மாசுபடுது, அதுக்கான காரணம் பார்த்தாச்சு, அதுக்கான விளைவுகள் பார்த்தாச்சு. எப்படி அதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ மக்கள் குடியிருக்காத இடங்கள்ல ஆலையை அமைக்கணும். மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இல்லாம மக்கள் குடியிருக்காத இடத்துல அமையணும். ஆலைகளோட புகைப்போக்கி அந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்தணும். அதிகமா செடியையும் மரங்களையும் நட்டு வைக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா மரபுசாரா எரிபொருட்கள் இருக்கு இல்லையா, பயோகேஸ், சிஎன்ஜி, எல்பிஜி, இது எல்லாமே பயன்படுத்துறத ஊக்குவிக்கணும். பொது போக்குவரத்து சாதனங்களை பயன்படுத்தணும். ஒவ்வொருத்தங்களுக்காக காரை தூக்கிட்டு போறது, வண்டியை தூக்கிட்டு போறது, இந்த மாதிரி நிறைய போக்குவரத்துகள் இல்லாம பொது போக்குவரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த இது குறையும். ஓகேவா? அடுத்து நீர் மாசுபடுதல் அப்படிங்கிறது உயிரினங்களுக்கு ஆபத்தா இருக்கக்கூடிய, உயிரினங்களோட உடல் நலனை கெடுக்கக்கூடிய பொருட்களையோ சக்தியையோ மனிதன் நேரடியாவோ மறைமுகமாவோ நீர்நிலைக்குள்ள செலுத்துறது தான் நீர் மாசுபடுதல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஆலைகள்ல இருந்து அந்த கழிவுகள் ஆத்துல நம்ம விடுறது, அப்ப என்ன ஆகும், நீர் அப்படிங்கிறது மாசுபாடு அடையும். நீர் மாசுபாடுதல்ல 2 வகை இருக்கு. நில மேற்பரப்பு நீர் மாசுபடுதல், அதாவது ஆறுகள், குளங்கள், கடல், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கடல் மட்டத்துக்கு மேல இருக்கு இல்லையா, நிலப்பரப்புல இருக்கக்கூடிய அந்த நீர்கள் மாசுபாடு அடையிறத தான் நம்ம நில மேற்பரப்பு நீர் மாசுபாடுன்னு சொல்றோம். இதுவே நிலத்தடி நீர் மாசுபாடு அப்படின்னா என்ன, நிலத்துக்கு அடியில இருக்கக்கூடிய தண்ணி அப்படிங்கிறது மாசுபாடு அடையிறது தான். அது எப்படி மாசுபாடு அடையும் பாருங்க. அதாவது நிலத்தடி வாயு, எண்ணெய் பொருட்கள், வேதிப்பொருட்கள் இது எல்லாமே எடுக்கும் போது இருக்கக்கூடிய அந்த இதால பாத்தீங்கன்னா வெளியே வருது, கசிவு ஏற்படுது, இல்ல அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளால என்ன ஆகும், நீர் அப்படிங்கிறது மாசுபாடு அடையும். அடுத்து பாருங்க நுண்ணுயிரியல் மாசுபாடு, அதாவது வைரஸ், பாக்டீரியா இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இது அதிகமாச்சு தண்ணீர்ல அப்படின்னா அப்போ அது நீரோட தன்மையை கெடுக்கும். அதனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீர் அப்படிங்கிறது மாசுபாடு அடையும். அடுத்து ஆக்சிஜன் குறைபாடு மாசுபடுதல், நீர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கம்மியாறது இல்லைன்னா இல்லாம போறது, இதனால என்ன ஆகும், அதுல இருக்கக்கூடிய நன்மையான நுண்ணுயிரிகள் இறந்து அதாவது கெட்டது தரக்கூடிய நுண்ணுயிர்கள் அதிகமா வளரும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே நீர் மாசுபடுதலுக்கு என்னென்ன வகையில மாசுபாடு அடையுது அப்படிங்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா நீர் மாசுபடுதலுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னா கழிவு நீரும் தேவையற்ற நீரும் வெளியேற்றப்படுதல். நான் சொன்னதே தான் இல்லையா? ஸோ தொழிற்சாலையிலேருந்து கழிவு நீர் வெளி போகுது, இல்லை வேற ஏதாவது எந்த ஒரு விஷயம் ஆகட்டும், உற்பத்தி செய்யும் போது வரக்கூடிய அந்த கழிவுகளை தண்ணியில கலக்கிறது எல்லாமே இது ஃபர்ஸ்ட் காரணம். அடுத்து பாத்தீங்கன்னா திட கழிவுகளை குவிக்கிறது. ஓகேவா? ஸோ திட கழிவுகளை நீர்நிலையில அப்படியே போடுறது, இல்லைன்னா நீர்நிலையில கலந்து வர்ற மாதிரி விட்டுறது, இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே. அடுத்து ஆலை கழிவுகளை கொட்டுது. ஓகேவா? ஸோ தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய அந்த கழிவு பொருட்கள், ஆஸ்பெட்டாஸ், காரியம், பாதரசம், மசகு எண்ணெய், பெட்ரோலிய கழிவுகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை தண்ணியில கலக்கிறது. அடுத்து எண்ணெய் சிந்துதல், கப்பல் இருக்கு இல்லையா, எண்ணெய் கொண்டு வர கப்பல் இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது லீக்கேஜ் ஆகி எண்ணெய் வெளியே வந்துருச்சு அப்படின்னா அது என்ன ஆகும், தண்ணியில கலக்காம அது மேல படலமா நிற்கும். இதனால கடல்வாழ் உயிரினங்கள் அதிகமா பாதிக்கப்படும். அடுத்து அமிலமலை, காற்று மாசாவறதால அமிலமலை ஏற்பட்டு அது என்னாகும், தண்ணியில அது கீழே தான் வரும். கீழே வரும்போது என்னாகும், உங்களுக்கு அந்த அமில துகள்கள் தண்ணியோட சேர்ந்து அந்த தண்ணியை மாசுபடுத்தும். அடுத்து புவி வெப்பமடைதல், புவி வெப்பமடைதல் காரணமா நீரோட வெப்பநிலை அதிகரித்து நீர்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுது. அடுத்து நீர்நிலைகள்ல பிராணவாயு குறைதல், நான் முதல் சொன்னேன் இல்லையா, ஆக்சிஜன் குறைஞ்சு இல்லைன்னா இல்லாம போறது. அப்ப ஆக்சிஜன் குறைஞ்சு நைட்ரஜன் அளவு அப்படிங்கிறது அதிகமா வந்தது அப்படின்னா அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும், நீர்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா நீர் மாசுவோட விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறது பாருங்க. மனித இனம், விலங்குகள், தாவரங்கள், நீரை பயன்படுத்துற எல்லாமே அதனால பாதிப்புக்குள்ளாகும். ஏன்னா நீர் இல்லாம யாருமே இருக்க முடியாது இல்லையா? அப்ப தண்ணியை பயன்படுத்துறது, தண்ணி இருந்தாதான் தாவரங்கள் வளரும், தண்ணி இருந்தா விலங்குகள் இருக்கும். அப்ப மனித இனமும் தண்ணி இல்லாம இருக்க போறது கிடையாது. ஸோ இது எல்லாமே எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடிய தான் இருக்கும். பாருங்க நீர்வாழ் உயிரினங்களோட இறப்பு, நீர் மாசுபாடு அடைஞ்சதுன்னா என்ன ஆகும், அதுல இருக்கக்கூடிய உயிரினங்கள், மீன், நண்டு, கடல் பறவைகள், டால்பின், இது எல்லாமே என்ன ஆகும், செத்துரும். அதுக்கப்புறம் அந்த கடல் கடையில என்ன ஆகும், அது அப்படியே நிற்கும். ஸோ கடல் மாசுபாடு அடைஞ்சது அப்படின்னா நீர் இப்போ ஒன்றும் இல்லை, ஆறு மாசுபாடு அடையுது அப்படின்னா என்ன ஆகும், ஆறு போய் கடல்ல தான் கலக்கும். இப்போ கடலும் மாசுபாடு அடையும். ஓகேவா? அடுத்து இயற்கையான உணவு பாதை இடைநிறுத்தப்படுகிறது. காரியம், காட்மியம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாசு இருக்கு இல்லையா, அது எல்லாமே தண்ணியில போய் உள்ள போச்சு அப்படின்னா அதை சாப்பிடக்கூடிய சின்ன பறவை, அந்த பறவையை சாப்பிடக்கூடிய மீன்கள், அந்த மீனை சாப்பிடக்கூடிய மனிதர்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்னா அப்படியே சைக்கிள் மாதிரி என்ன ஆகும், அடுத்து
அடுத்தடுத்து அந்த உணவு பாதையை பாதியிலே அந்த இடைநிறுத்தம் பண்ணும். ஸோ அதனால எல்லாத்துக்குமே பிரச்சனை தான் ஆகும். அடுத்து நோய் பரவுது. சுத்திகரிக்கப்படாத இல்லைன்னா சரியா சுத்திகரிக்கப்படாத தண்ணி இருக்கு அப்படின்னா அந்த தண்ணியை நம்ம உட்கொண்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? ஃபுல்லாவே வந்து நோய் பரவும். திறந்த வழியில மனம் கழிக்கிறது, திடக்கழிவுல கொட்டுறது, சாக்கடை நீரை கலக்கிறது, இது எல்லாமே வந்து அதுக்கான காரணம். ஸோ அதனால என்ன ஆகும்? ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ, டைஃபாய்டு, மலேரியா, வயிற்றுப்போக்கு, மஞ்சள் காமாலை, டெங்கு காய்ச்சல், வைரல் காய்ச்சல், இந்த மாதிரி புழுத்தொற்றுகள் எல்லாமே ஏற்படும். அடுத்து இயற்கை அமைப்புகளை அழிக்கிறது. இயற்கையா இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளை அழிக்கிறதால நீர் மாசுபாடு அப்படிங்கிறது ஏற்படுது. அதனால மனித இனத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பும் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இதை வந்து கட்டுப்படுத்தணும் இல்லையா? அதுக்காக எடுக்கப்பட்ட தீர்வுகள் என்னென்ன அப்படின்னா, ஒருங்கிணைந்த நீர் நிர்வாக நடவடிக்கையை மேற்கொள்றது, தேங்கு நீர் குளங்களும் முறையான வடிகால் வசதியும் ஏற்படுத்துறது, வடிகால் கால்வாயை பராமரிக்கிறது, கழிவு நீரையும் சாக்கடை நீரையும் சுத்தப்படுத்துற அமைப்புகளை நிறுவுறது, தொடர்ந்து நீர் ஆதாரங்களையும் கழிவு நீரையும் கண்காணிக்கிறது, சட்டவிரோதமா நீர்நிலைய கழிவுகளை கொட்டுறாங்க இல்லையா, அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நீர் மாசுபாட்டை கட்டுப்படுத்துறதுக்காக எடுக்கப்பட்ட அந்த நடவடிக்கைகள். அடுத்து பாத்தீங்கன்னா ஒலி மாசுபாடு. ஒலி மாசுபாடு அப்படின்னா என்ன அப்படின்னா, மனித உடல் நலத்துக்கும் சுற்றுப்புற சூழலுக்கும் ஒவ்வாத அளவுக்கு அதிகமா ஒலியை எழுப்புறது தான் பாத்தீங்கன்னா ஒலி மாசுபாடு அப்படின்னு சொல்லுவோம். ஒலி மாசு அப்படின்னா ஒன்லி ஸ்பீக்கர் மட்டுமா அப்படின்னா இல்லை. ஏன்னா தொழிற்சாலைகள்ல அந்த ஓடக்கூடிய அந்த மிஷின்களோட சத்தம் கூட ஒரு இரைச்சல் தான். அப்ப இரைச்சல் எல்லாமே என்னது? ஒலி மாசுபாடுல தான் சேரும். ஓகேவா? வானூர்திகள், அதுக்கப்புறம் போக்குவரத்து ஊர்திகள், புகை வண்டிகள், திறந்த வெளி கட்டுமானங்கள், இது இப்போ ஒண்ணுல பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னாலுமே அதுல என்ன ஆகும்? சவுண்ட் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அப்போ அது எல்லாமே மாசுபாடுல தான் போகும், ஒலி மாசுபாடுல தான் போகும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெரி ஏ நாதர்சன், ரிச்சர்ட் இ பெர்க் அப்படிங்கிறவர் தான் இந்த இதை சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, ஒலி மாசுவோட வகைகள் என்னென்ன அப்படின்னா, வளிமண்டல ஒலி. இப்ப இடி இடிக்குது, மின்னல் வெட்டுது, இந்த மாதிரி இருக்கக்கூடியதால வந்து பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா ஒலி வந்து பாதிப்பாகுது, ஒலி வந்து அதிகமா இரைச்சலா கேட்குது அப்படின்னா அதை வந்து வளிமண்டல ஒலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து தொழிற்சாலைகள ஒலி அப்படின்னா அந்த இயந்திரங்கள் வந்து ரன் ஆகும் இல்லையா, ரன் ஆகும்போது ஏற்படக்கூடிய அந்த ஒலி அப்படிங்கிறது தொழிற்சாலைகள்ல இருந்து வரக்கூடியது. அடுத்து மனிதனால தோற்றுவிக்கப்படுவது என்ன அப்படின்னா, கப்பல் கட்டுறது, ஆகாய விமானங்கள் இயக்கிறது, பூமிக்கடியில ஆய்வு செய்யறது, விசைப்படகுகள், ஆழ் துணைகள் இடுறது, இந்த மாதிரியால என்ன ஆகுது? மனிதனால தோற்றுவிக்கக்கூடிய ஒலி மாசுபாடு அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்ன அப்படின்னா, மோசமான நகர்ப்புற திட்டமிடல். இப்போ முறையற்ற நகர்ப்புற திட்டமிடல் இருக்கு அப்படின்னா நகர்ப்புற பயணிக்கு அதிகமா ஒலி வந்து வரும். அதனால அவங்களுக்கு வந்து அதிகமா இரைச்சல் கேட்கறதால பிரச்சனையாகும். அடுத்து மோட்டார் ஊர்திகளோட இரைச்சல். நகர்ப்புறங்கள மோட்டார் ஊர்திகள் ஏற்படுத்தக்கூடிய இரைச்சல் காரணமா மக்களுக்கு தற்காலிகமா காது கேட்காம போகக்கூடிய நிலையும் இருக்கு. அடுத்து வெடிகள், பட்டாசு வெடிக்கிறது, தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறது, இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு பட்டாசு வெடிக்கிறது, இந்த மாதிரி வெடிகள் வெடிக்கிறதாலையும் என்ன ஆகுது? ஒலி வந்து மாசுபாடு அடையுது. அடுத்து தொழிற்சாலை இயந்திரங்கள் இயக்கக்கூடிய அந்த இரைச்சல் சத்தத்தாலையும் ஒலி வந்து மாசுபாடு அடையுது. அடுத்து ஒலி மாசுபாடோட விளைவுகள் என்னென்ன அப்படின்னா, நார்மலா வந்து நம்ம கேட்கக்கூடிய அந்த சவுண்டை விட அதிகமான சவுண்டு வந்து நம்ம கேட்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும்? காது வந்து பாதிக்கப்படும். அப்ப காது கேட்காம போகும். அது போக அதிகமா சவுண்டு நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிரும் இல்லையா? ஸோ மன ரீதியா இருக்கட்டும், உள ரீதியா இருக்கட்டும், அது வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். அதை தான் இங்க கொடுத்துருப்பாங்க. அடுத்து அதிகமா சவுண்டு கேட்க என்ன ஆகும்? ஹார்ட் பீட் வந்து அதிகமாகும். அப்ப இதய பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். நமக்கே எப்படின்னா நம்மளை விட பாத்தீங்கன்னா விலங்குகள் வந்து இன்னுமே அதிகமா பாதிக்கப்படும். அடுத்து காட்டு உயிரினங்களுக்கும் அது வந்து தீமையா தான் வரும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே உயிரினங்களுக்காகட்டும் மனிதர்களுக்காகட்டும் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகள். இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா, ஒளி தடைகளை ஏற்படுத்துறது, தரை போக்குவரத்துக்கு புதிய சாலைகள் வந்து ஏற்படுத்துறது, போக்குவரத்து நெரிசல் கட்டுப்பாடு படுத்துறது, அடுத்து வேலை செய்யற இடங்கள்ல ஒளி தடுப்பான வந்து நிறுவுறது, பெரிய ஊர்தி செல்லக்கூடிய நேரத்தை கட்டுப்படுத்துறது, ஒளி பெருக்கியை கட்டுப்படுத்துறது, இது எல்லாம் தான் ஒளி மாசுபாடு அடையாம நம்ம வந்து பாதுகாக்க முடியும். ஓகேவா? அடுத்து நில மாசுபாடு. நில மாசு பாத்தீங்க அப்படின்னா கழிவுகளை கொட்டுறதால நிலம் வந்து தரக்குறைவா போகுது. ஓகேவா? ஸோ அதனால சுற்றுச்சூழல்ல கொட்டப்படக்கூடிய பல திரவ வாயு பண்டங்களோட
என்ன ஆகுது, நிலத்தோட தன்மை அப்படிங்கிறது கெட்டு விடுது. இதைதான் நில மாசு அப்படின்னு சொல்றோம். இது எது சொல்லுது அப்படின்னா சுற்றுப்புற செயல்பாடுகளோட பாதுகாப்பு விதி 1997 வந்தது சொல்லுது. அடுத்து நில மாசுபாடோட வகைகள் என்னென்ன அப்படின்னா திடக்கழிவு அப்படின்னு சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா தாள்கள், அதாவது பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா, நெகிழி பொருட்கள், கண்ணாடி பாட்டில்கள், உணவு பண்டங்கள், அதுக்கப்புறம் பயன் இழந்த ஊர்தி, ஓகேவா, ஸோ வேஸ்டா போறக்கூடிய அந்த வாகனங்கள், பழுதடைந்த மின்னணு பொருட்கள், நகராட்சி கழிவுகள், மருத்துவமனை கழிவுகள் எல்லாமே, ஓகேவா. ஒரு பொருளா இருக்கு அப்படின்னா, அதாவது நீர்மமா இல்லாம கெட்டியா இருக்கு அப்படின்னா அது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், திடக்கழிவு அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லா இடத்துல இருந்தும் வரக்கூடியதான். அதுதான் பாத்தீங்கன்னா நிலத்த மாசுபாடு செய்யுது. அடுத்து பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்து, வேதி உரங்கள். இப்போ வேளாண்மைக்கு பயன்படுத்துறாங்க இல்லையா, பூச்சிக்கொல்லி மருந்து, வேதி உரங்கள் இதெல்லாமே அளவுக்கு அதிகமா பயன்படுத்துறாங்க அப்படின்னா அது புழுவை மட்டும் இல்லாம என்ன ஆகும், அந்த நிலத்தையும் மாசுபடுத்தும். அதுல விளையக்கூடிய அந்த அந்த பயிர்களாகட்டும், அதுல இருந்து வரக்கூடிய உணவு வகைகளாகட்டும் எல்லாத்தையுமே அது வந்து மாசுபடுத்தும். அதனால மனிதர்களுக்கும் அது வந்து மாசுதான் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா காடுகள் அழிக்கிறது. காடுகள் அழிக்கிறதால என்ன ஆகும், மரங்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த கரியமில வாயு என்ன ஆகும், நார்மலா இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அது உள்ள எடுத்துட்டு ஆக்சிஜனை வந்து வெளிவிடும் இல்லையா. அப்ப மரங்களை வெட்டுறதால ஆக்சிஜன் அளவு அப்படிங்கிறது கம்மியாகும். மரங்களை வெட்டுறதால மண்ணரிப்பு ஏற்படும். மண்ணரிப்பு ஏற்படுறதால நிலம் வந்து மாசுபாடு அடையும். ஸோ இதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னா முதல் பார்த்ததே தான், காடுகளை அழிக்கிறது, வேளாண்மை நடவடிக்கை. இப்போ வந்து காடுகளை அழிக்கிறதால என்னென்ன ஆகும்னு நான் முதல் தான் சொன்னேன். அடுத்து வேளாண்மை, பூச்சிக்கொல்லி மருந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உரம், நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய உரம் இதெல்லாமே பயன்படுத்துறதால நடக்குது. அடுத்து சுரங்க தொழில், கனிமங்களை வெட்டி எடுக்கும் போது சுரங்கங்கள் வந்து என்ன பண்றாங்க, பூமிக்கு அடியில தான் பண்றாங்க. அப்ப அதனால வந்து உங்களுக்கு மாசுபாடு எடுக்கிறது. அடுத்து மண்ணுல புதைக்கிறது, ஓகேவா. ஸோ எல்லா குப்பையும் இந்த குப்பையெல்லாம் நம்மளால அதை வந்து ரீசைக்கிள் பண்ண முடியாது, என்ன பண்ணுவோம், அதை எல்லாத்தையுமே போட்டு புதைச்சிருது, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, அதனாலதான் நிலம் அப்படிங்கிறது மாசுபாடு அடையுது. அடுத்து தொழில்மயமாதல், நுகர்ச்சி அதிகரிக்கிறதால அதுக்கப்புறம் மக்கள் தொகை அதிகரிக்கிறதால என்ன ஆகும், தொழிற்சாலைகள் அப்படிங்கிறது அதிகமா வந்துட்டே இருக்கு. ஸோ இதனால காடுகள் அழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்றதோட விளைவா என்ன ஆகுது, புதிய உரங்கள், வேதிப்பொருட்கள் இது எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. மறுபடியும் அது எல்லாமே பயன்படுத்துறதால நிலங்கள் வந்து மாசுபாடு அடையுது. கட்டுமான பணிகள், மக்கள் தொகை வளர்ச்சியால நகர்ப்புறமாதல் இருக்கு இல்லையா, அது வந்து அதிகமா போறதால கட்டடங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமா போகுது. இதனால மணல், மரம், கம்பி, சிமெண்ட், செங்கல், அதுக்கப்புறம் நெகிழி பண்டங்கள் இது எல்லாமே என்ன ஆகுது, யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கழிவு பொருட்களா தான் வரும். அப்ப அது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா நிலத்துலதான் கொட்டுறாங்க. ஸோ இதனால நிலம் வந்து மாசுபாடு அடையுது. அடுத்து அணுமின் நிலையங்கள் இருக்குது இல்லையா, அதுல இருக்கக்கூடிய கழிவுகள், கதிர்வீச்சு பண்டங்கள், நச்சு பொருட்கள் இது எல்லாமே நிலத்துலதான் வருது. அப்ப அது எல்லாமே என்னதாகுது, நிலத்தை தான் பாதிக்குது. நில மாசுபடுதலோட விளைவுகள் என்னென்ன அப்படின்னா மண் வந்து மாசுபடுது. நிலம்னாலே மண்ணு தான். அப்ப நிலம் அந்த மண் வந்து மாசுபாடு அடையுது அப்படின்னா என்ன ஆகும், இப்ப ஒண்ணு இல்ல, வேளாண்மை செய்யக்கூடிய அந்த நிலம் வந்து அதிகமா வேதி உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னா மறுபடியும் அதுல இருக்கக்கூடிய சத்து அப்படிங்கிறது கம்மி ஆகிக்கிட்டே வரும். அப்ப அடுத்து என்ன ஆகும், அதை நம்பி இருக்கக்கூடிய கால்நடைகள், விலங்குகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனிதர்கள், இது எல்லாத்துக்கும் அது வந்து பிரச்சனையா தான் போகும், ஓகேவா. அடுத்து பாத்தீங்கன்னா உடல் நலக்கேடு. ஸோ ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் இதெல்லாமே பயன்படுத்தி விளைவிக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறது சாப்பிட்றதால சுவாச கோளாறுகள், தோல் புற்றுநோய் இது எல்லாமே ஏற்படுது. அடுத்து காசு மாசுபாடு ஏற்படுது. கழிவுப் பொருட்களை நிலத்துல புதைக்கிறது, அதுக்கப்புறம் எரிக்கிறது, இதெல்லாம் நடக்கிறதால என்ன ஆகும், அதுல இருந்து வெளிவரக்கூடிய அந்த வாயு அப்படிங்கிறது காற்று மண்டலத்துக்கு போய் காற்றை வந்து மாசுபடுத்துது. அதுக்கப்புறம் விலங்குகள் மீதான பாதிப்பு, ஓகேவா. ஸோ அதாவது கடந்த சில 10 வருஷமா பாத்தீங்கன்னா விலங்குகள் இதனால அதிக அளவுல பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிலத்துல இருக்கக்கூடிய மனிதர்களோட தொடர் நடவடிக்கையால என்ன ஆகுது, இப்ப ஒண்ணு இல்ல, நார்மலா இங்க இருந்து நம்ம வந்து ஃபாரஸ்ட் போறோம், ட்ரக்கிங் போறோம், அது போறோம் இது போறோம்னு என்ன ஆகுறோம், நம்ம போயிட்டு அந்த ஃபாரஸ்ட் எல்லாம் என்ன பண்ணிட்டு வந்துடும், அங்க போயிட்டு நம்ம தேவையில்லாத நம்மளோட கழிவுகள் எல்லாத்தையுமே அங்க வந்து விட்டுட்டு வந்துடும். பிளாஸ்டிக், வாட்டர் பாட்டில், அது இதுன்னு எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறோம், விட்டுட்டு வந்துடுறோம். அப்ப அது வந்து உயிரினங்கள் சாப்பிட்றதாலேயோ அதுல வந்து மண்ணுக்கடியே போய் மண் மாசுபடுறதாலேயோ என்ன ஆகுது, அந்த விலங்குகளுக்கு தான் அது வந்து பிரச்சனையா வந்து நிக்குது. இதுக்கான தேர்வுகள் என்னென்ன அப்படின்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் மறுசுழற்சி, மறு பயன்படுத்துதல், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வகையான
யூஸ்ஃபுல்லான இருக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்துறது, இயற்கையாவே அழிஞ்சு போறக்கூடிய இல்லைன்னா மண்ணுக்கு சேதம் விளைவிக்காத பொருட்களை வந்து பயன்படுத்துறது, பூச்சிக்கொல்லி மருந்தை கம்மியா பயன்படுத்துறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயற்கையான உரங்களை அதிகமா பயன்படுத்துறது, பல வகையா பயிர்களை பயிரிட்டு என்ன ஆகுது, மண் வளத்தை வந்து காக்கிறது, பயிர் சுழற்சி முறையை கொண்டு வர்றது, தேவையில்லாத குப்பையை எரிக்கிறதோ புதைக்கிறதோ இதெல்லாமே இல்லாம பார்த்துக்கிறது, அப்புறப்படுத்துறது, மிக குறைவா நெகிழி பொருட்களை பயன்படுத்துறது. ஓகேவா? ஸோ அதாவது பிளாஸ்டிக் பொருட்களை ரொம்ப 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 கம்மியா பயன்படுத்துறது. பயன்படுத்தாம இருந்தா ரொம்ப பெஸ்ட். பட் பயன்படுத்தாம இருக்க முடியாதுல்ல, அதனால என்ன பண்றது, ரொம்ப ரொம்ப கம்மியா யூஸ் பண்றது. இது எல்லாமே அதை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது. ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா புவி வெப்பமயமாதல். நிலத்தோட மேற்பரப்புல இப்ப இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலை அதிகரிச்சுது அப்படின்னா அதை வந்து நம்ம புவி வெப்பமயமாதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். உலகுல பாத்தீங்க அப்படின்னா சராசரியா வெப்பநிலை 100 வருஷத்துல 0.75 டிகிரி செல்சியஸ், அதாவது 1.4 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 3/2 பங்கு 1975 இருந்து இப்ப குறுகிய காலத்துலதான் அதிகமா வந்து வெப்பமயமாதல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கரியமல வாயு, மீத்தேன், குளோரோஃப்ளோரோ கார்பன், நைட்ரஸ் ஆக்சைடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பசுமை குடில், ஓகேவா? ஸோ வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த காத்துக்கு போய் காற்றை வந்து மாசுபாடு அடைஞ்சு புவி வெப்பமயமாதல் ஆறதால இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பசுமை குடில் விளைவு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கரியமல வாயு பார்த்தீங்கன்னா புவியோட வெப்பத்தை 50% அதிகரிக்கிறதுக்கு காரணமா இருக்கு. அடுத்து பாருங்க, புவி வெப்பமடைதல் காரணமா என்ன ஆகுது, வேளாண்மை, தோட்டக்கலை, அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் அமைப்பு இது எல்லாமே அதிக அளவுல பாதிக்கப்படுது. நார்மலா புவி வெப்பமாயதுன்னா என்ன ஆகும், அந்த நார்மலா இருக்கக்கூடிய அந்த சீசன் அப்படிங்கிறது மாறும். அப்ப மழை பெய்ய வேண்டிய இடத்துல பெய்யாது, பெய்யக்கூடாத இடத்துல அதிகமா பெய்யும். தென் வெயில் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். இதனால என்ன ஆகும்னா வேளாண்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படும். ஓகேவா? அடுத்து புவியோட சராசரி வெப்பநிலை அதிக அளவு நான் இப்ப சொன்னது அதிக அளவு மழையும் பெய்யும், பெய்யாமலும் போகும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா காலநிலை மாற்றம். வளிமண்டலத்துல பசுமை குடில் வாயுக்களோட அளவு வளர்ந்துகிட்டே போறதால நீண்ட காலத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு பருவநிலை மாறுபாடுதான் நம்ம காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? தொழிற்புரட்சியில பாருங்க, மனித நடவடிக்கைகளால வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய கரியமில வாயுவோட அளவு தொழிற்புரட்சிக்கு முன்னாடி 280 ppm, இப்ப 2016 402 ppm ஆயிருக்கு. அதாவது 40% என்ன ஆயிருக்கு, புவி வெப்பத்தை அதிகரிச்சிருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, கடற்கரை நீரோட வெப்ப அதிகரிப்பு, உயர்ந்த வெப்பநிலை, மழை பெய்யக்கூடிய காலங்களோட மாற்றம், அதிக வேகத்தோட அடிக்கடி தோன்றக்கூடிய புயல், இது எல்லாமே உலகில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து அது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. எல்லாருமே அதை வந்து உணர ஆரம்பிச்சிருக்காங்க. கடல் மட்டமும் வெப்பமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, அமிலமழை. அமிலமழை அப்படிங்கிறது காற்று மாசுபாடு அடையிறதால அமிலமழை பெய்யும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல காற்று மாசுபாடுலயே நம்ம பார்த்திருப்போம். காற்று மாசுபாடோட விளைவு தான் அமிலமழை அப்படின்னு சொல்றாங்க. தொழிற்சாலைகள், ஊர்திகள், அதுக்கப்புறம் கொதிப்பான்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெளியிடக்கூடிய வாயுக்கள் வளிமண்டலத்துல போய் நீர்த்துகளோட சேர்ந்து மழை பெய்யும். அந்த மாதிரி பெய்யும் போது என்ன ஆகும், நைட்ரஜன் ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, சல்பர் ட்ரை ஆக்சைடு இந்த மாதிரி எல்லாமே தண்ணீர்ல கலக்கும் போது சல்பரஸ் அமிலம், நைட்ரிக் அமிலம், சல்பியூரிக் அமிலம் இது எல்லாமே மாறுது. அமில மழையா அது வந்து வெளியே வருது. இந்த மாதிரி வரும்போது உயிரினங்கள், அதுக்கப்புறம் தாவரங்கள், மனிதர்கள் எல்லாருமே அதனால பாதிக்கப்படுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, கழிவுகள் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொன்னா இந்த சிப்பு, செல்போனு, கீபோர்டு, அதுக்கப்புறம் கணினியில இருந்து வரக்கூடியது, டிவில இருந்து வரக்கூடியது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கூட்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த கழிவுகள், வேஸ்ட், அதாவது உடஞ்சு போறது, யூஸ் பண்ணாம போறது, பழசாகிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே என்னது, வேஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ தொழில்நுட்ப வளர்ச்சியில வேஸ்ட், கழிவுகள் அப்படிங்கிறது தான் மின்னணு கழிவுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ வேஸ்ட் அப்படின்னாலும் எலக்ட்ரானிக் வேஸ்ட், மின்னணு கழிவுகள் அப்படின்னாலும் ஒண்ணுதான். குளிர்சாதன பெட்டி, காற்று சீரமைப்பு, ஏர் கண்டிஷனர், அதுக்கப்புறம் போனு, கம்ப்யூட்டர், இதெல்லாமே நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடியது, வெளியே பயன்படுத்துறோம், ஆஃபீஸில் பயன்படுத்துறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே என்ன ஆகும், அது உடஞ்சு போச்சு அப்படின்னாலே, ரிப்பேர் ஆச்சு அப்படின்னாலோ, இல்லை அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னாலே அது என்னது, எல்லாமே கழிவுகள் தான். ஓகேவா? கழிவுகளோட ஆதாரங்கள் கொடுத்துப்பாங்க பாருங்க. வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர், டிவி, வானொலி, கைபேசி, துவைக்கும் இயந்திரம், நுண்ணலை அடுப்பு, சிடி பிளேயர், மின்விசிறி, எலக்ட்ரான் அயன் இது எல்லாமே
உங்களுக்கு வந்து இ வேஸ்ட்ல வந்துடும். இது வந்து வீட்டுல. அதுவே ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்க அப்படின்னா கணினி, மானிட்டர்கள், இசிஜி கருவி, நுண்ணோக்கி, இன்குபேட்டர்கள் வரும். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கணினி, தொலைநகல் கருவி, நகல் இயந்திரம், ஸ்கேனர், மின்விசிறி, குழல் விளக்குகள், காற்று சீரமைப்புகள் வந்துடும். உணவு கூடங்கள், தொழிற்சாலைகள், தனியார் துறை பொறுத்த வரைக்கும் கணினி, கொதிகலன்கள், அரைப்பான், சிக்னல், அதுக்கப்புறம் ஜென்ரேட்டர்கள், இன்குபேட்டர்கள் வரும். இது வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பட் நிறைய இப்போ வந்து எலக்ட்ரானிக் குட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே என்ன ஆகும், கடைசியாக ஒரு நாள் வேஸ்டேஜ் தான் வரப்போகுது. ஸோ அது எல்லாமே கழிவுகள், மின்னணு கழிவுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா திடக்கழிவுகள். திடக்கழிவுகள் அப்படிங்கிறது பாருங்க, மனித நடவடிக்கையால பயனில்லாம போகிறது இல்லைன்னா தேவையில்லாம போகக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்றோம், திடக்கழிவுகள் அப்படின்னு சொல்றோம். லிக்விடா இல்லாத எல்லாமே என்னது, உங்களுக்கு திடக்கழிவுகள் வரும். லிக்விடாவோ கேஸாவோ இல்ல, அது வந்து கழிவுகளா இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம திடக்கழிவுகள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ வீட்டு கழிவுகள், மருத்துவமனை கழிவுகள், இறந்த விலங்கு, கட்டுமானத்துறை கழிவுகள், சாம்பல், வேளாண்மை கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள், இது எல்லாமே திடக்கழிவோட வகைகள் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே உடல்நலக்கேடுகளை தான் கொடுக்கும். அடுத்து நீடித்த நிலையான மேம்பாடு. இப்ப இருக்கக்கூடிய தலைமுறையினர் இருக்காங்களே, இவங்களுக்கு மட்டும் இல்லாம எதிர்கால தலைமுறையினருக்கும் என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்மளோட வளத்தை விட்டுட்டு போகணும். ஓகேவா? நம்மளோட வளத்தை அதாவது நம்ம வரும்போது எப்படி வந்து வளங்கள் இருந்ததோ அதே மாதிரி அவங்களுக்கு விட்டுட்டு போகணும். ரொம்ப எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு இல்லாத மாதிரி நம்ம எதையுமே விட்டுட்டு போக கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப வந்து பெட்ரோல் போடுறோம், தண்ணி குடிக்கிறோம். ஆனா நம்ம எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம குழந்தைங்களோட நிலைமை அப்படிங்கிறது என்னன்னு வந்து கேள்விக்குறியா நிற்கும் இல்லையா? ஸோ நம்மளோட தேவையை நிறைவேற்றிக்கிற போது வருங்கால சந்ததியினோட தேவைகளையும் என்ன பண்ணணும், சமரசம் அவங்களுக்கும் தேவைகள் இருக்கும், அவங்களுக்கும் நம்ம விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப சூரிய சக்தி, காற்று சக்தி, இந்த மாதிரி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ அதை பத்தி தான் சொல்றதுதான் பாத்தீங்கன்னா நீடித்த நிலையான மேம்பாடு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ பாருங்க, இயற்கை வளத்தோட அளவு எந்த காலத்திலும் குறையாம இருக்கணும் அப்படிங்கிறது தான். இது யார் சொன்னா அப்படின்னா பியர்ஸ் மார்க்கண்டேயா பார்பியர் அப்படிங்கிறவங்க 1989 அவங்களோட காலகட்டம். அடுத்து பாருங்க, வருங்கால தலைமுறையினர் தங்களோட தேவைகளை நிறைவேற்றிக்க எந்த ஒரு தடையும் இல்லாத மாதிரி இப்ப இருக்கக்கூடிய நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளோட தேவையை நிறைவேற்றிக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா நீடித்த நிலையான மேம்பாடு அப்படின்னு சொல்றோம். இது யார் சொன்னா அப்படின்னா சுற்றுப்புற சூழலுக்கும் மற்றும் மேம்பாட்டிற்குமான உலக அமைப்பு 1987 அந்த இதான் சொல்லுது. ஓகேவா? ஸோ நீடித்த நிலையான மேம்பாடோட இலக்கு என்னென்ன அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி, சமூக சேர்ப்பு, சுற்றுப்புற பாதுகாப்பு, இது எல்லாத்தையுமே மூணையுமே முக்கியமா குறிக்கோளா சேர்த்து சாதிப்பது தான் பாத்தீங்கன்னா நீடித்த நிலையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லுது. 2030 17 குறிக்கோள்களை சாதிக்கணும் அப்படிங்கிறது தான் ஐக்கிய நாடுகள் சபை இருக்கு இல்லையா, அது வந்து வச்சிருக்கக்கூடியது. ஓகேவா? அதாவது பாத்தீங்க அப்படின்னா உலக பொதுமை, ஒருங்கிணைப்பு, மாற்றம், இந்த 3 இணைந்து போகிற கொள்கையை தான் நிறுவி இருக்கு. என்னென்ன, உலக பொதுமை, ஒருங்கிணைப்பு, மாற்றம். யுஎன்ஓ பாத்தீங்க அப்படின்னா 17 குறிக்கோளை சாதிக்கணும் 2030க்குள்ள அப்படின்னு 3 இணைந்து போகிற கொள்கைகளை வந்து சொல்லியிருக்கு. என்னென்ன அப்படின்னா உலக பொதுமை, ஒருங்கிணைப்பு, மாற்றம் அப்படிங்கிறது. இது பாத்தீங்கன்னா 17 இது சொல்லியிருப்பாங்க. வறுமையற்ற நிலை, பட்டினியில் என்னென்ன வரணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? வறுமையற்ற நிலை, பட்டினியில்லா நிலை, சிறந்த உடல் நலம், தரமான கல்வி, பாலின சமத்துவம், தூய்மையான குடிநீர் மற்றும் துப்புரவு, தூய்மையான மற்றும் மலிவான ஆற்றல், நல்ல வேலை மற்றும் பொருளாதார வளர்ச்சி, தொழில் புத்தாக்கம், உள்கட்டமைப்பு, ஏற்றத்தாழ்வு குறைப்பு, நிலைத்த நகரங்கள் மற்றும் சமுதாயங்கள், பொறுப்பான நுகர்வு மற்றும் உற்பத்தி, தட்பவெப்பநிலை நடவடிக்கை, நீருக்கடியில் வாழ்க்கை, நிலப்பகுதியில் வாழ்க்கை, அமைதி மற்றும் நீதிக்கான வலிமையான நிறுவனங்கள், இலக்குகளை அடைவதில் கூட்டு முயற்சி. இந்த 17 வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து அதை பத்தி டீட்டெயில்டா கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ என்ன இருக்கு அங்க பார்த்தோம் இல்லையா, இந்த இமேஜ்ல பார்த்தோம் இல்லையா, இந்த இமேஜ்ல இருக்கிறதே தான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஒன்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பசுமை முயற்சிகள். இப்ப இருக்கக்கூடிய இருக்கு பாருங்க, அதிக நிறுவனங்கள், வணிக அமைப்புகள், மக்கள் அதிகமா இருக்கக்கூடியது, நீடித்த நிலையான மேம்பாட்டுக்காக என்ன பண்றாங்க, அந்த பசுமை முயற்சி அப்படிங்கிறது தான் கொண்டு வரதுக்காக வலியுறுத்துறாங்க. ஓகேவா? ஸோ என்ன அப்படிங்கிறது பாருங்க, புவி வெப்பமயமாதல் உலகளாவிய சிக்கல் அப்படிங்கிறதால மாசுபடுத்திய வளர்ச்சியடைந்த நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா மாசு கட்டுப்பாடு முயற்சியை பண்றதுக்கான செலவை வந்து ஏற்கணும் அப்படிங்கிறது. அடுத்து இயற்கை பண்ணை முறை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா
கால்நடை சாணம், இயற்கை கழிவுகள் இதெல்லாமே உரமா பயன்படுத்துறது, பயிர் பூச்சி மருந்தை பயன்படுத்துறது, பருப்பு வகைகள் இது எல்லாமே பயன்படுத்தி பருப்பு வகைகளை பயிரிட்டு பயிர் சுழற்சி முறையில பயன்படுத்து. பயிர் சுழற்சி முறை அப்படின்னா ஒரே இதை தொடர்ந்து போட மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அரிசி போடுறாங்கன்னா அரிசியே போட்டுட்டே இருக்க மாட்டாங்க. அரிசி போடுவாங்க, பருப்பு போடுவாங்க, கோதுமை போடுவாங்க. அந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டு மறுபடியும் அதே அந்த சைக்கிள் அப்படியே மறுபடியும் கொண்டு வருவாங்க. இதுதான் பயிர் சுழற்சி முறை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே பயன்படுத்தி பண்ணணும். இயற்கையாகவே இருக்கக்கூடிய அந்த இருக்கு இல்லையா உறவுகள் இதெல்லாம், அதாவது உரம் இருக்கு இல்லையா அதை வந்து பயன்படுத்துறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் இயற்கை பண்ணை அப்படின்னு சொல்றோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா வேதி உரங்களையோ பூச்சிக்கொல்லியோ பயன்படுத்தக்கூடாது. இயற்கையா இருக்கக்கூடிய இடுபண்டங்களையும் நுண்ணுயிர்களை வளர்த்து இயற்கையா இருக்கக்கூடியதை போட்டுதான் என்ன பண்ணணும், வேளாண்மை அப்படிங்கிறது செய்யணும் அப்படிங்கிறது தான். அடுத்து பாருங்க, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, மண் அரிப்பை கட்டுப்படுத்துறது, மண்வள குறைவை தடுக்கிறது, உயிரியல் உற்பத்தியை உத்தமப்படுத்துறது, சிறந்த உடல் நலத்தை ஊக்குவிக்கிறது. இது எல்லாமே இது வந்து இயற்கை பண்ணை இருக்குல்லையே அதோடது. அடுத்து மண்ணுக்குள் உயிரியல் நடவடிக்கையை மேம்படுத்தி மண்ணோட வளத்தன்மையை நீண்ட காலத்துக்கு நிலைத்திருக்க செய்யறது, அமைப்புக்குள்ள உயிரியல் மாற்றங்களை நிலைத்திருக்க செய்யறது, நிறுவனத்துல பாத்தீங்கன்னா பொருட்களையும் வளத்தையும் அதிக அளவு மறுசுழற்சி செய்யறது, கால்நடையை நல்லா பராமரித்து அவற்றோட நலத்தை மேம்படைய செய்யறது. அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா உற்பத்தி நிலையிலும் இயற்கை நேர்மையையும் அடுத்து முக்கிய பண்பையும் கடைபிடித்து கையாளுறது, பதப்படுத்துறது, கவனமா அதை பயன்படுத்திக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா அமைப்பு சார்ந்த விவசாய முறையில இருக்கக்கூடிய மறுசுழற்சி செய்யக்கூடிய வளங்களை பயன்படுத்தணும். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுல வரும், இயற்கை பண்ணையோட பொதுவான கொள்கை எல்லாம் வரும். ஓகேவா? பாருங்க, பசுந்தாள் உரம், மண்புழு உரம், சாணி உரம், பயிர் சுழற்சி, நுண்ணுயிர் மேலாண்மை, கால்நடை வளர்ப்பு, இயற்கை உரங்கள் இது எல்லாமே இயற்கை பண்ணை முறையில வரக்கூடியது. அடுத்து பாருங்க, உவர் நிலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னா பாசன வசதி இருக்கக்கூடிய நிலங்கள், வறண்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட 50% பாத்தீங்க அப்படின்னா நிலத்துல உவர் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து அதிகமா இருந்தது, உவர் தன்மை நிலத்துல அதிகமா இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம பிரச்சனை நிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். உவர், உப்பு, அமிலம் இது எல்லாமே அதிகமா இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம உவர் நிலம் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம பிரச்சனை நிலம் அப்படின்னு பேர் வந்து சொல்லிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலங்கள் அப்படிங்கிறது பாசன வசதி இருக்காது, வறண்ட நிலத்துலதான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா எங்கெங்க இருக்கு அப்படின்னா உவர் நிலங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கு பாருங்க, பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாநிலங்கள். இந்தோ கங்கை சமவெளி, இது இந்து கிடையாது, இந்தோ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா INDO அப்படின்னு சொல்லுவோம். இந்தோ கங்கை சமவெளியில இருக்குன்னு சொல்றாங்க. இந்தோ கங்கை சமவெளினா என்ன அப்படின்னா கங்கை, சிந்து, பிரம்மபுத்திரா இந்த 3 நதி இருக்கு இல்லையா, இந்த 3 முக்கிய நதிகளும் பாயக்கூடிய பகுதியை தான் நம்ம இந்தோ கங்கை சமவெளி அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் உவர்நிலங்கள் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் சத்தீஸ்கர், ராஜஸ்தான், ஆந்திர பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்லயும் அந்த உவர் நிலம் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மரம் வளர்க்கிறது. அதிகமா நம்ம வந்து மரத்தை வளர்த்தோம் அப்படின்னா அது என்ன ஆகும், மரம் வளர்ந்து அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா காற்று மாசு வர்றது எல்லாமே குறையும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரியமிளவாய், கார்பன் டை ஆக்சைடு அது எடுத்துட்டு ஆக்சிஜன் அளவு அதிகரிச்சு வெளியே விடும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மரங்களை பூமியோட நுரையீரல் அப்படின்னு சொல்றோம். இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மரங்கள் தான் பூமியோட நுரையீரல் அப்படின்னு சொல்றோம். இயற்கை காடு, மரத்தோட்டங்கள் மழை நீர் ஓட்டத்தை கட்டுப்படுத்தி நிலத்தடி நீர் மட்டத்தையும் அதிகரிக்க மரம் வந்து செய்யுது. அதனாலதான் எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா மரக்கன்று கொடுத்து அனுப்புவாங்க இல்லையா. ஸோ நிறைய இடத்துல ஃப்ரீயாவே கொடுத்து அனுப்புவாங்க, மரக்கன்று கொடுத்து அனுப்பாங்க. அப்படின்னா மரம் வந்து வச்சோம் அப்படின்னா அது என்ன ஆகும், அதனால வந்து நிலத்தடி நீர் வந்து உயரும். தென் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த நிலச்சரிவு எல்லாமே இருக்காது, நிலத்தோட தன்மை வந்து அதிகரிக்கும். அதனால வந்து காற்று மாசுபாடு குறையும். இது எல்லாமே வந்து மரம் வளர்க்கறதால நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் மழை பொழியும், அப்ப என்ன ஆகும், அந்த வெப்பமடைதல் குறையும். ஸோ எல்லாமே ஒரு ரீசைக்கிள் தான், எல்லாமே என்ன ஆகும், மரம் வளர்க்கறதால நடக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா விதைப்பந்து. விதைப்பந்து அப்படின்னா ஒரு விதைய மண்ணை வச்சு மூடி வச்சிருப்பாங்க. இது வந்து வெறும் மண்ணு மட்டும் கிடையாது, இதுல பாத்தீங்கன்னா களிமண் வச்சு மூடி இருப்பாங்க, கூடவே இதுக்கான உரத்தையும் போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது கூட என்னென்ன இருக்கும், விதை இருக்கும், விதையை வந்து களிமண் வச்சு அது கூட உரத்தை வச்சு எல்லாமே வச்சு ஒரு பால் மாதிரி பண்ணி அதை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வெயில்ல காய வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது என்ன ஆகும், நம்ம வந்து அதை போட்டு தண்ணியை விட்டா போதும், இல்லை அதை வந்து எங்கேயாவது நம்ம வெளியே வச்சு போட்டுட்டோம் அப்படின்னாலுமே அது மழை வரும்போது என்ன ஆகும், அதுவாகவே முளைச்சு வந்துடும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா முளைக்கின்ற
என்ற விதைப்பந்துகள் அப்படின்னு சொல்றோம். இதுக்குன்னு நம்ம மழை வந்தேதாக, அதாவது மழை வந்தாதான் அதை நடணும் அப்படிங்கிறது எல்லாமே கிடையாது. அது வந்துரும். இததான் விதைப்பந்து அப்படின்னு சொல்றோம். இதோட பாத்தீங்கன்னா இந்த லெசன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த லெசன்ல நம்ம சுற்றுச்சூழல்னா என்ன, சுற்றுச்சூழல் அமைப்புனா என்ன, என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதை பாதுகாக்கல அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் வருது, என்னென்ன மாசு இருக்கு, இது எல்லாமே தெளிவா பார்த்தோம். ஸோ இது உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்ல மட்டும் இல்ல, சயின்ஸ்லயும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா பாயிண்ட் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. இது கூட பாத்தீங்க அப்படின்னா நீங்க 9th ஸ்டாண்டர்ட், ஓகேவா? ஸோ 9th ஸ்டாண்டர்ட்ல அதுக்கான திட்டங்கள் கொடுத்துருப்பாங்க, சட்டங்கள் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ அதாவது 9th ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் மேம்பாட்டை அறிவோம், அதாவது தொலைநோக்கு அளவீடு நிலைத்தன்மை அப்படின்னு இருக்கும். 306வது பக்கம், ஓகேவா? ஸோ 9th உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்ல 306வது பக்கத்துல இருக்கும். அந்த சமூக அறிவியல் புக்லயே மொத்தமா எல்லாமே இருக்கும் இல்லையா, அதுல 306வது பக்கம் போங்க. இந்த சட்டங்கள் கொடுத்துருப்பாங்க, இதை மட்டும் அடிஷ்னலா அது கூட படிச்சு வச்சுக்கோங்க. இந்தியாவுல சுற்றுச்சூழல் சட்டங்கள் என்னென்ன அப்படின்னா, தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010. இதோட செயல்பாடு என்ன அப்படின்னா, சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறது, காடுகள் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது. அடுத்து பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் 2002, பல்லுயிர்களை பாதுகாக்கிறது. அடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, மேம்படுத்துறதுக்கான அதிகாரம் வழங்குறது. அடுத்து வன பாதுகாப்பு சட்டம் 1980, காடுகள் அழிக்கிறத தடை செய்யறது, காடுகள் இல்லாத பகுதிகளில் மரம் வளர்க்கறத ஊக்குவிக்கிறது. அடுத்து நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்துதல் தடுப்பு சட்டம் 1974, அனைத்து வகையான ஆறுகள், ஏரிகள், குளங்களை மீட்டு பராமரிக்கிறது. அடுத்து வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972, காட்டு விலங்குகள், பறவைகளுக்கு பாதுகாப்பு வழங்குது. ஸோ இந்த 6 சட்டத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சட்டங்கள் எப்ப வந்தது, ஆண்டுகள் என்ன, அந்த சட்டத்துக்கான பேர் என்ன, அதான செயல்பாடுகள் என்ன அப்படிங்கறத படிச்சு வச்சுக்கோங்க. நம்ம 12th லெசன் தான் படிச்சோம், இருந்தாலுமே அதுக்கான சட்டங்கள் உங்களுக்கு 9th இருக்கு அப்படிங்கிறதாலதான் இந்த இதுல நான் கொண்டு சொல்லிட்டேன், ஓகேவா? ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த லெசனையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான கிளாஸ்ல பார்க்கலாம், ஓகேவா? ஸோ தேங்க்யூ.